உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிண்டியை காப்பாற்ற போகிறார். பிண்டியை காப்பாற்றிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அடுக்கு அப்படியே உடஞ்சி அவர் மேலே விழுந்துருச்சு. ஸோ அதே இடத்துல அவர் இறந்தும் போயிடுறாரு அவங்க அப்பா. பிண்டி வந்து ரொம்ப அழுகுறான், தாத்தா தாத்தான்னு சொல்லி ரொம்ப அழுகுறான். ஹீரோ வந்து வா 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 வான்னு கூப்பிட்றான். அந்த பிண்டிக்கு பார்த்தீங்கன்னா காலையும் அடிபட்டுருக்கு, நொண்டி 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 வரான். கிட்ட வந்துடுறான். ஹீரோ பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்லாப்லாம் வந்து நெருப்பு ஆக 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 அப்படியே உடஞ்சி டம்மான்னு நம்ம மேலே விழுந்துருதுங்க. சரிங்களா, விழுந்த உடனே அந்த இடத்துல பிண்டிக்கும் உடம்பு ஃபுல்லாடி போன்லாம் உடஞ்சிருச்சு பின்னாடி. ஹீரோ வந்து தூக்க ட்ரை பண்ணுறான், அவனால் முடியல. அப்போ உடனே ஒன்று சொல்கிறான், அப்பான்னு மட்டும் கூப்பிட்றான். அவன் இப்படி தொட்டு ஹீரோவை அப்பான்னு கூப்பிட்றான். அதே இடத்துல அவன் செத்தும் போயிடுறான். ஹீரோ அப்படியே உக்காந்து அழுகுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ அப்படியே அந்த இடத்துலேருந்து மறையிறான். சரிங்களா, அப்படியே ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு டைம் மிஷின் கிடச்சி பார்த்தீங்களா, அதே இடத்துல திருப்பியும் இருக்கிறாங்க. அவன் கையில் அந்த டைம் மிஷினும் இருக்குது. ஸோ இதோட இந்த ஸ்டோரியும் முடியுது. இந்த ஸ்டோரியோட கதை என்ன அப்படின்றத டைட்டிலே நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ டைட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கதை என்னன்றது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் சொல்லி பாய் எல்லா புகழும் இறைவனுக்கே.